இருந்து சென்னைக்கு வந்திருக்கேன் என்னோடய ஆடியோ ரிலீஸ்க்கோசரம். இந்த படத்தில் வந்து நான் செல்லம்மாவா ராமங்களோட பொண்ணாக நடிக்கிறேன். நான் ராமங்களோட நடிக்கிறதுக்கோசரம் ரொம்ப எக்ஸைட்டடாகவும் இருந்துச்சு. ராமங்கள்கிட்ட நான் ரொம்ப தேங்க் பண்ணது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கோசரம். ஹாய், மை நேம் இஸ் ரம்யா. தங்க மீன்கள் படத்தில் ராம் சாரோட சிஸ்டர் கேரக்டர் பண்ணியிருக்கேன். நான் நினச்சி கூட பார்க்கல எனக்கு இந்த கேரக்டர் வரும்னு. இது ஒரு எதேர்ச்சியாக எனக்கு கிடச்ச லக்குன்னு தான் நான் சொல்லணும். ரொம்ப நர்வஸ்னஸ் எல்லாமே இருந்தது. பட் சார் அண்ட் என்டையர் க்ரூ வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். இது ஃபேமிலி சென்ட்ரிக் ஃபில்ம்ங்கிறதுனால என்னால் ஈஸியாக செட்டில் ஆக முடிஞ்சுது. ஒரு சிஸ்டராக நானும் ரியல் லைஃப்பில் ஒரு சிஸ்டர் தான். ஸோ என்னால் வந்து ஒரு பிரதரோட ஒரு ஃபேமிலியோட மிங்கிள் ஆகி ஒரு ரோல் பண்ணுறதுக்கு என்னால் பண்ண முடிஞ்சுது. அண்ட் இதுக்கு மெயின் ரீசன் வந்து த என்டையர் க்ரூ, வெரி சப்போர்ட்டிவ் க்ரூ. அண்ட் செகண்ட்லி இந்த படத்தோட மியூசிக் இஸ் அ பிக்கஸ்ட் ஹைலைட். யுவன் சங்கர் ராஜா ஹேஸ் கிவன் மைண்ட் ப்ளோவிங் மியூசிக். அண்ட் முத்துக்குமார் சாரோட லிரிக்ஸ் வந்து ஒன்றும் யதார்த்தமான வார்த்தைகள். நீங்கள் பாட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் உங்கள் மைண்டில் வந்து உங்கள் ஹார்ட்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிடும் பாட்டு. ஸோ நீங்கள் கேட்டுட்டு ஒரு வாட்டி கேட்டாலே நீங்கள் ஹம் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. அந்தளவு பியூட்டிஃபுல் சாங்ஸு. இந்த படத்தை எல்லோரும் தேட்டர் போய் பார்த்து ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் கொடுத்து இந்த படத்தை வந்து பெஸ்ட் ஆக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஐ விஷ் ராம் சார் அண்ட் ஹிஸ் க்ரூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. ஹாய், என்னோடய பேர் லிஸி. தங்க மீன்கள் மூவியில் ஸ்டெல்லா மிஸ்ன்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய முதல் படமே ராமோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அண்ட் இட்ஸ் பீன் அ கிரேட் ப்ளஷர். அண்ட் ஐ விஷ் எவ்ரி ஒன் ஷுட் கோ தியேட்டருக்கு போய் ஃபேமிலியோடு பார்க்கணுன்னு நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன் நான். பிகாஸ் ஒரு மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஃபேமிலியை உட்காந்து பார்த்து ஃபீல் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய படம் இது. ஸோ கைண்ட்லி டோன்ட் மிஸ் இட். கண்டிப்பாக தியேட்டர் போய் பாருங்கள். தேங்க்யூ. soundcameraAction.com நேயர்களுக்கு என்னுடைய மேதின வாழ்த்துக்கள். இன்று தங்க மீன்கள் இசை வெளியீட்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் இன்று உலகம் முழுக்கும் இந்த பாடல்களை கேட்டு மகிழலாம். அடுத்து ஓரிரு வாரங்களில் இந்த படம் திரையிட இருக்கின்றது. இந்த படம் தமிழ் சூழலில் மிகவும் முக்கியமான படமாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு ஓய்வு பெற்ற ஆசிரியரின் குடும்பத்திலே ஒரு மகனாக பிறந்து அந்த மகனுக்கு குழந்தை பிறந்து அந்த குழந்தை ஆசைப்படும் ஆசைக்கும் அதனுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் ஒரு தந்தை எப்படி வேலை தேடி நகரம் முழுக்க அலைந்து கொண்டிருக்கிறார். அந்த குழந்தையின் தேவையை பூர்த்தி செய்தாரா என்ற ஒரு கேள்வியும், ஒருபுறம் அந்த குழந்தை தனியார் பள்ளியில் எப்படி அந்த குழந்தைகளாக பார்க்காமல் ஒரு பொருளாக பார்க்கின்ற போக்கு சாடியும், அந்த குழந்தைகள் வீட்டிற்கு வந்தாலும் எப்படி பள்ளிக்கூடத்திலே இயங்குகிறதோ அதே போல வீட்டிலும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த குழந்தைகளின் உளவியலை மிக நேர்த்தியாக மிக நேர்மையாக சொல்லப்பட்ட திரைப்படம். இது உலக சினிமா வரிசையிலே முக்கியமான திரைப்படமாக அமையும் என்பதில் நம்பிக்கை உண்டு. நன்றி. ஓகே, முதலாவதாக தயாரிப்பாளர் கௌதம் மேனன் அவர்களே. வணக்கம். ராமுடைய கற்ற தமிழ் படத்துடைய ஒரு ஃபேன் நான். அவர் வந்து ஒரு காஃபி ஷாப்பில் நான் மீட் பண்ணேன். அப்போது கற்ற தமிழ் பற்றி நிறைய பேசணும். அதுக்கப்புறம் என் கூட ஒர்க் பண்ண ரேவதி சொன்னாங்க, அந்த மாதிரி இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு கதை வச்சுருக்காரு கேளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணாங்க. எனக்கு ஒரு 2.5 hours நரேஷன் அவர் கொடுத்தாரு. அந்த நரேஷன் கேட்டு நான் என்ன ஃபீல் பண்ணணும் அதுதான் வந்து ஆடியன்ஸும் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி நான் அந்த படம் பண்ணுறேன் ராம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் நீங்களே நடிச்சிருங்க ராம், ஏன்னா அவ்வளோ அழகாக நீங்கள் வந்து டயலாக் பேசி நடித்து எனக்கு ஒரு நரேஷன் கொடுத்தீங்க, நீங்களே அந்த ஃபாதர் ரோல் நீங்களே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு ஒரு 2-3 weeks டைம் எடுத்துக்கிட்டு வந்து மறுபடியும் என்கிட்ட வந்து நானே பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னார். அங்கே இருந்தால் கற்ற தங்க மீன்கள்ன்ற படம் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபில்ம். இன்றைக்கி படம் பார்க்கும்போதும் இன்றைக்கி இந்த ஆடியோ லான்ச் பண்ணதுக்கப்புறமும் இந்த படத்தில் இருக்க விஷுவல்ஸ் பார்த்துப்போம் எனக்கு அதுதான் தோணுது. அன்றைக்கி நான் என்ன ஃபீல் பண்ணணும் ஆஸ் அ டைரக்டராக அவர் எனக்கு என்ன நரேட் பண்ணாரோ அதுதான் அவர் எடுத்திருக்காரு. அவ்வளோ அழகான ஒரு ஃபில்ம். ஐம் ரியலி ஹாப்பி டு பி அ பிக் பார்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம். அண்ட் ராமுடைய எல்லா படங்களையும் நான் வந்து ஒரு 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 கம்பேரனாக இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். தேங்க்யூ. இந்த தங்க மீன்கள் இந்த படத்தில் நான் அசோசியேட் ஆகி கூட பார்ட் ஆனதுக்கு ஐ எம் வெரி ப்ரௌட் அபவுட் திஸ் ஃபிலிம். டெஃபினட்டாக
நான் பண்ண படங்கள் ஆகட்டும், அதுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் ஆகட்டும், அதே சப்போர்ட் டெஃபினட்டாக இந்த படத்துக்கும் நீங்கள் பண்ணணும். நல்ல படங்கள் மற்றையுமே தேர்ந்தெடுத்து அதில் வந்து நம்ம என்னுடைய பார்ட் இருக்கணும்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கேன். அது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நல்ல ரீச்சும் கிடச்சிருக்கு. இந்த படத்தை நான் பார்த்ததுக்கப்புறம் ஏற்பட்ட பாதிப்பு தான் இன்னும் மனசுக்குள்ளே இன்னும் அதே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படம் எல்லா தந்தைமார்களும் பெண் குழந்தைகள் மேலே இருக்கிற அந்த ஒரு பாசம், அதுக்கு வந்து எந்த விதமான ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு பாசமாக இருக்கும். அந்த பாசம் நிச்சயமாக இந்த படம் பார்க்கும்போது நம்ம உணர்வோம். அந்த உணர்வு தந்த ராமுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. இது வந்து ஐ ஷுட் சே இட்ஸ் a big honor பிகாஸ் அப்படி ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட் அவர். எதையும் வந்து அவ்வளோ லேஸில் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போதும் அப்படின்னு சொல்ல மாட்டார். இந்த படத்தில் பசங்க நிறைய பேர், குழந்தைங்க நிறைய பேர் நடிச்சிருக்கனால எல்லாருக்கும் ரிஹர்சல் நடக்குமோ அவங்க கூட சேர்ந்து எங்களுக்கும் ஒரு ரிஹர்சல் நடந்தது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் ஸ்டெல்லா மிஸ் இந்த வார்த்தையை இப்படி தான் சொல்லணுன்னா அப்படி தான் சொல்லணும், அந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் பார்ப்பார். அதனால் ஐ ஷுட் சே இட் வாஸ், இப்போ நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்க முடியும், ஐ எம் அ ப்ராடக்ட் ஆஃப் ராம் ஸ்கூல்னு. ஏன்னா அந்த அளவுக்கு நான் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். சாதனாவோட பர்த்டேல தான் நான் ஃபஸ்ட்டு ராமங்கில் மீட் பண்ணேன். ஒரு குட்டி ரோல் தரேன்னு சொன்னார். ஓகேன்னு சொன்னேன். நித்யஸ்ரீன்னு ஒரு ரோல் இருந்தது, அதுக்கு ஒரு பொண்ணு வரலை. ராமங்கிள் கேட்டார், நீ எந்த ரோல் பண்ணுறியான்னு கேட்டார். சரின்னு சொன்னேன். அப்புறம் அப்படி தான் எனக்கு இந்த சான்ஸ் கிடச்சிது. நாகர்கோயிலில் நாங்கள் ஷூட்டிங் எடுத்தோம். பக்கோட விளையாடணும், மழையில் விளையாடணும், பாண்டில் விளையாடணும், ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ராமங்கிள் இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு. எல்லாருக்கும் என்னோட வணக்கம். என் பேர் சாத்னா. என்னை வந்து ராமங்கிள் வந்து முதல்ல வந்து ரஷ்யன் கல்ச்சுரல் சென்டரில் வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு டான்ஸர். அவங்க வந்து அங்கே தான் டான்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ராமங்கிள் வந்து எதிர்த்து என்னை பார்த்தோன்னே கொஸ்டின்ஸ்லாம் கேட்டார். அப்புறம் வந்து அதுக்கான ஆன்சர்ஸ்லாம் நான் எல்லாமே சொன்னேன். அப்புறம் வந்து ஒரு ஆடிஷனாக போய் அப்புறம் கடைசியில் சொன்னார், இந்த மாதிரி இதுதான் தங்கமீங்கல்ன்ற படம், நீ தான் வந்து மெயின் கேரக்டர் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போவே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிடுச்சு. அதனால நான் வந்து ராமங்கிள்கிட்ட வந்து கேட்டுகிட்டே இருந்தேன், எப்போ ராமங்கிள் ஷூட்டிங் ஆரம்பிக்கும்னு கேட்டுகிட்டே இருந்தேன். அப்போது வந்து அப்புறம் ஒரு நாள் வந்து, ஏன்னா எனக்கு ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிடுச்சு, ஏன்னா இதுதான் என்னோடய ஃபஸ்ட் படம். அப்புறம் வந்து ஒரு நாளைக்கு நம்ம ஷூட்டிங் போனோடனே அங்கே வந்து கஷ்டமான ஒரு சீன் வந்து ஒன்று பண்ணோம். அது வந்து சீன் பிரகாரம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் வந்து லொக்கேஷன் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அது வந்து என்ன லொக்கேஷன்னா, அது வந்து ஒரு மலை. அதுக்கு வந்து நாங்களாம் போனோம். என்னை வந்து டோலியில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ பின்னாடி வந்து எங்கள் அம்மாவும் அப்பாவும் தனியாக நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு பயமாயிடுச்சு, ஐயோ அம்மா அப்பா பின்னாடி வராங்களே, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வந்து அழ ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் எல்லாருமே சொன்னாங்க, நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறப்போ நீ ஏன் இப்படி அழுவுற, நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறோம்ல அப்படின்னு சொல்லி என்னை கன்சோல் பண்ணாங்க. அப்புறம் வந்து நான் மேலே போய் ரீச் பண்ணோன்னே, மலையோட உச்சிக்கு போய் ரீச் ஆனோடனே நான் வந்து ராமங்கிட்ட போய் உக்காந்துட்டு அழ ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து அம்மா கரெக்டாக அப்போ வந்தாங்க, போய் கட்டிக்கிட்டு அழுதேன். அப்புறம் வந்து ஒரு கரடி வந்துருச்சு. நான் இது வரைக்கும் கரடியெல்லாம் ஒரு தடவை கூட பார்த்ததே இல்லை. அதனால எனக்கு அது தொடரணும்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஆனால் அது கடைசி மட்டும் தொடலை. அப்போ வந்து அம்மா வந்து எல்லோரும் சொன்னாங்க, எல்லோரும் ஓடுங்க, கரடி வந்துருச்சுன்னு சொன்னாங்க. அப்போ வந்து எங்கள் அம்மா வந்து பயந்துட்டாங்க, இப்போ தான் நாங்கள் மேலேயே வந்திருக்கோம், அதுக்குள்ளே வந்து எங்கேயாவது போங்கன்றீங்களே, எங்கே வலி இருக்குது அப்படின்னு சொல்லி அம்மா வந்து ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நான் போயிட்டு கன்சோல் பண்ணோடனே அவங்க ஒரு மாதிரி ஓகே ஆகிட்டாங்க. அப்புறம் வந்து ஷூட்டிங் அப்போ ஒரு சீனு, அவர் வந்து என்னை பிடிக்க பார்க்குறாரு. ஸோ நான் அப்படியே ஓடிட்டுருக்கேன். காற்று நிறையா இருந்தது அங்கே. காற்றுனா வந்து ஆளையே தள்ளிடும். அதனால வந்து ஓடவே முடியல என்னால். அது வந்து முடியெலாம் வந்து பறந்து கண்ணே முடியெலாம் வந்து ஃபேஸை இது பண்ணிடும், மறைச்சிடும்.
அதனால வந்து ஓடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் அந்த சீன் வந்து எனக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு லொக்கேஷனுக்கு வந்து கூட்டு வந்தாங்களே அப்படின்னு வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து டப்பிங் பண்ணுறப்போ அந்த சீனெல்லாம் பார்த்தப்போ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் ராமங்கள் கிட்ட ரொம்ப தேங்க் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து என்னை வந்து இந்த கேமராக்கு முன்னாடி அழகாக காட்டினதுக்கு. அப்புறம் அரபிந்தோ சார் அங்கிள்கிட்டையும் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன். இந்த மாதிரி அவர் தான் வந்து கேமரா வச்சுலாம் என்னை எடுத்தார். அதனால அவருக்கு தேங்க் பண்ணுறேன். அப்புறம் நித்யஸ்ரீக்கு, ரம்யாத்துக்கு, பத்து மாமாக்கு, அப்புறம் ஷெல்லி ஆண்டிக்கு, ரோஹிணி ஆண்டிக்கு, அப்புறம் ராமு தாத்தாக்கு எல்லாருக்குமே நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க தான் ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் என்கரேஜ் பண்ணி என்னை வந்து நடிக்க சொன்னாங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டேன் என்று பாப்புலர் நிருடா சொன்னான். அதே போல் கற்றது தமிழிலே ராமனுடைய வாழ்க்கையைத்தான் அதில் நான் கண்டேன். அது ஒரு தொலைக்காட்சி பேட்டியிலே நான் ராமனுடைய பேட்டியை காண நேர்ந்தது. கிட்டத்தட்ட ஒரு 6 வருடங்கள் தமிழ் இலக்கியங்களை வேறு எந்த வேலையும் செய்யாமல் படித்தவர். சங்க இலக்கியங்கள், தொல்காப்பியம், அகநானூறு, புறநானூறு அனைத்தும் கற்றுத்தேர்ந்தவர். ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் மரியாதை இல்லை, தமிழ் படித்தவனுக்கு மரியாதை இல்லை என்று சாட்டையடி கொடுத்த படம் கற்றது தமிழ். அதேபோல் இப்போது தங்கமீன்கள், இது வேற ஒரு சூழலில் ஒரு தமிழ்நாட்டினுடைய மத்தியதர வர்க்கம், ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் குடும்பத்திலே ஒரு கல்யாணியாய் பராசக்தியில் எப்படி ஓடினேன் வாழ்க்கையின் எல்லையை நோக்கி ஓடினேன் என்றது போல தன் மகளுக்காக தன் மகளின் ஆசையை, தன் மகளின் தேவையை பூர்த்தி செய்ய ஊரூராக ஓடிக்கொண்டே இருப்பார். அந்த வலியும் வேதனையும் இந்த நாம் பார்த்த அந்த ப்ரொமோ நிகழ்ச்சியில் பார்க்க நேர்ந்தது. ட்ரெய்லரில் நம்ம பார்த்தோம். அதே போல் நம் தமிழ்நாட்டிலே 1987க்கு பின்பு காளான்கள் போல முளைத்த தனியார் பள்ளிகள் அங்கே குழந்தைகளாக பார்ப்பதில்லை. குழந்தைகளை ஒரு பொருளாகத்தான் பார்ப்பார்கள். குழந்தைகள் அப்பாவையும் ஒரு பொருளீட்டக்கூடிய ஆட்களாக தான் பார்ப்பார்கள். அதே தான் பள்ளிக்கூடம் என்ன சொல்லி மிரட்டுகிறதோ அதே தான் வீடும் மிரட்டுகின்றது குழந்தைகளை. குழந்தைகள் உளவியலை புரிந்து கொள்ள எப்படி பாப்புலர் நிருடா சொன்னானோ, வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டேன் என்பது போல் ராமும் தன் வாழ்க்கையிலிருந்து தான் இதை சொல்லியிருப்பார் என நம்புகின்றேன். இந்த படம் தமிழ் சொல்லிலே மிகவும் முக்கியமான படம் என நான் கருதுகிறேன். உலக சினிமா வரலாற்றில் இது பேசக்கூடும். அதேபோல் நான் இருக்கின்ற தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் ஒவ்வொரு ஆண்டும் விருது கொடுக்கும். இந்த படம் விருதுக்கு தேர்வு செய்யும். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கம் விருது கொடுத்தால் அது தேசிய விருது கிடைக்கும், ஆஸ்கர் விருதும் கிடைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த தங்க மீன்கள் அப்படிங்கிற ஒரு படம் நடந்து இப்படி ஒரு ஆடியோ லான்ச் நடந்து இப்படி ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குதுன்னா அதுக்கு முதற் காரணம் திரு கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள். ஒரு ப்ரொடியூசர் எப்படி இருக்கணும்னா அவர் மாதிரி தான் இருக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா பணம் வச்சுருக்க எல்லாத்தாலையும் படம் எடுத்துட முடியாது. நான் அவர் என்கிட்ட ஒரே ஒரு கதை கேட்டார். அதுக்கப்புறம் நான் எங்கே ஷூட் பண்ணேன்னு கேட்கல, யார் ஆர்டிஸ்ட்டை செலக்ட் பண்ணேன்னு கேட்கல, யார் உங்கள் படத்தில் ஹீரோயின் கேட்கல, இந்த குழந்தை ஏன் நடிக்குதுன்னு கேட்கல, ஏன் இந்த குழந்தைய நடிக்க வைக்கலன்னு கேட்கல. த டோட்டல் ஃப்ரீடம். நான் நினச்ச இடத்துல படம் எடுத்தேன். நான் எந்த ஊரில் படம் எடுக்கிறேங்கிறதே நான் சொன்னால் தான் கேட்டுக்குவார். அந்த மாதிரி படம் எடுத்து முடிஞ்சு நீங்கள் தயவு செஞ்சு ஒரு பாருங்கள் சார், நான் தான் கம்பல் பண்ணி பார்க்க வச்சேன். அவர் கொடுத்த அந்த ஒரு பரிபூர்ண சுதந்திரம் தான் ஏன்னா நான் நினச்ச படத்தை எடுக்கிறதுக்கு உதவியாக இருந்துச்சுன்னு நம்புகிறேன். அப்படி ஒரு கிரியேட்டரை மதிக்கக்கூடிய ஒரு டைரக்டருடைய ஸ்கில்ஸை நம்பி ஒரு படத்தை ஒப்படைக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் தான் தமிழ் திரையுலகத்திற்கு தேவை. அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பு நிறுவனமாக ஃபோட்டான் கதாசையும் அப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளராக கௌதம் வாசுதேவ் மேனனையும் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படம் அடுத்ததில் நான் ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா அது சாதனா. உங்களுக்கு ஒரு
அவள் நடிக்க வந்தப்போ அவளுக்கு வயசு 8. அப்போ இன்னும் ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தால் இவ்வளோலாம் பேச மாட்டேன், இப்படி மைக் பிடிச்சி பயங்கரமாக பேசுகிறா, பயங்கர லாஜிக்காலாம் பேசுகிறா. இப்போ கொஞ்சம் ஒரு ஹீரோயின் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டா. அப்போ ஒரு உண்மையாகவே குழந்த மாதிரி இருந்தா. அந்த ஒரு குழந்தை அதிகபட்சம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 7 மணி நேரம் தான் வேலை செய்ய முடியும். ஆனால் நாங்கள் நாகர்கோவிலில் சில சமயங்களில் இதோடு இந்த லொக்கேஷன் போயிருங்கிறப்ப டே அண்ட் நைட் ஒர்க் பண்ண வேண்டிய சூழல் வந்தப்போ நான் அவளை கூப்பிட்டு போய் சொன்னேன், இங்கே பாரு, இந்த படம் எடுத்தாலும் எடுக்காட்டியும் கேமராமேன் சார் எடுத்த படத்துக்கு போயிடுவார், ஆர்ட் டைரக்டர் எடுத்த படத்துக்கு போயிடுவார், நம்ம 2 பேர் மட்டும்தான் இருப்போம், அதனால் நம்ம 2 பேருக்கு தான் இந்த படம், நீங்கள் சொன்னால் இன்றைக்கி நைட் எடுக்கலாம், இல்லைனா எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் இங்கேயே பக்கத்தில் ஒரு பெட் போடுங்க, அரை மணி நேரம் தூங்கினா தூங்கிக்கிறேன், எப்போ எழுப்புங்க நான் வந்து நடிக்கிறேன். நான் அப்படி படப்பிடிப்பு தொடங்கி 4ஆவது நாள் சொன்னாவ கடைசி வரைக்கும் அந்த வார்த்தையை வந்து கடைப்பிடிச்சிட்டே இருக்கா. இன்றைக்கி வரைக்கும் கூட புதிய தலைமுறை இன்டர்வியூவில் கோட் போட்டுக்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு தான் கேட்டால் நான் சொன்னேன், நான் டைரக்டர் கிடையாது, இனிமேல் நீ ஹீரோயின் ஆகிட்ட நீயே போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவளுக்கு ரொம்ப இந்த படம் உருவாவதற்கு அவளுக்கும் ஒரு முக்கிய காரணம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடித்த அனைத்து குழந்தைகளும், அந்த நித்யஸ்ரீ, இவ்வளோ நீங்கள் படம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் பூரி நித்யஸ்ரீன்னு கூப்பிடுவீங்க. அது என்னென்னு நான் இப்போ சொல்ல விரும்பல. நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் இவ தமிழகத்துக்கு இவ தான் பூரி நித்யஸ்ரீ. எப்படி நிழல்கள் ரவின்னு ஒருத்தர் இருக்காரோ அது மாதிரி இவ வந்து கடைசி வரைக்கும் பூரி நித்யஸ்ரீன்னு இருப்பாள். அநேகமாக உனக்கு கல்யாணம் ஆகி பேரம் பேத்திலாம் வந்தால் கூட உன்னை அவன் பேரெல்லாம் பேத்திலாம் பூரி நித்யஸ்ரீ பாட்டின்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு வலுவான ஒரு கதாபாத்திரத்தை பண்ணால். முதல்ல வந்து இவள் நடிக்கிறப்ப இவளுக்கு ஒரு 6 வயசு தான் இருந்திருக்கும். ஒரு 2 காட்சிகள் நடிக்க வச்சு பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு போனேன். அப்புறம் நடித்தது பார்த்ததுக்கப்புறம் அவளுடைய காட்சிகள் ஒரு 6 7 மாறிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் சில சமயம் ஒரு ஆர்டிஸ்ட் வர்றப்ப ஸ்கிரிப்ட் அப்படியே இம்ப்ரூவ் பண்ணிக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கிரிப்டை உண்மையாகவே வேறு ஒரு ஸ்பேஸில், ஒரு ஹிலேரியஸ் ஸ்பேஸில் இன்னொரு லேயருக்கு எடுத்துகிட்டு போனதில் நித்யஸ்ரீயோட பங்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்புறம் ராமு சார், அவர் இந்த படத்தில் நான் ஏன் எப்படி நடிக்க வேண்டிய சிக்கல் உருவாச்சுன்னா, இந்த படத்துக்காக நான் நிறைய தயாரிப்பாளர் முயற்சி பண்ணிட்டு இருந்தேன், அதெல்லாம் நடக்கலை. இப்போ கௌதம் சார் கதை கேட்டு ஒரு கண்டிஷன் சொன்னார், நீங்கள் நடித்தா நான் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னாரு. சரி அப்படின்னு சொல்லி 2 வாரம் யோசிச்சு நடிக்க ஆரம்பித்தேன். அப்போது நம்ம நடிக்கிறதா தான் நமக்கு அப்பா மாதிரி ஒருத்தர் வேணும்னு எனக்கு ராமு சார் ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா அவர் அப்படியே என்னுடைய தாத்தா மாதிரியே இருப்பார். எனக்கு ஒரு சங்கரன் தாத்தான்னு ஒரு தாத்தா இருந்தார், மிலிட்ரி தாத்தா, எங்கள் அம்மாவோட அப்பா. அப்படியே HSL 100% அவர் தான். என்னை வந்து NCC கூப்பிட்டு போனது அவர் தான், நைட்டு கால் பிடிச்சி விட்டது அவர் தான். அவரை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு எங்கள் சங்கரன் தாத்தா ஞாபகம் தான் வரும். ஸோ அவர் இந்த கூட இருக்கக்கூடிய அந்த 40 நாளில் நான் வந்து எங்கள் தாத்தா கூட இருந்த மாதிரியே இருந்துச்சு. எங்கள் தாத்தாவும் அவரை மாதிரியே பாடுவார். ஸோ இவர் ஏதோ ஒரு ஜெனட்டிக்கலாகவே நம்ம அப்பா மாதிரி தான் இருப்பார், அங்கே கூப்பிட்டுருவோம். நான் கூப்பிட்டேன். கிட்டத்தட்ட 40 நாட்கள் எங்கள் கூடவே இருந்தார், இரவெல்லாம் பாட்டு பண்ணார். அவரும் அந்த ஸ்கிரிப்டை இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போனார். அப்புறம் ரோகிணி மேடம், இந்த படத்தில் வந்து அவங்க என்னுடைய அம்மாவை நடிச்சிருக்காங்க. அவங்க நியாயமாக என்னோடய அம்மாவை நடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா வயது வித்தியாசங்கிறது ரொம்ப கம்மி. அவங்க நடித்ததுக்கான காரணம் அவங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் பிடிச்சது, இந்த கதை பிடிச்சது, அதில் அவங்களுடைய பங்கு இருக்கணுங்கிறதுக்காக அவங்க நடித்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டெல்லா மிஸ், இவங்க நாங்கள்லாம் ஸ்டெல்லா மிஸ்ன்னு கூப்பிட்றோம். அவங்க பேர் லிசி. லிசி முதல்ல வந்து நிறைய மிஸ்ஸுகள் இருந்தாங்க ஸ்கூலில். குயில் மிஸ், குண்டு மிஸ், லதா மிஸ் அப்படிலாம் வச்சுருந்தோம். இவங்க ஆடிஷனுக்கு வந்தாங்க. வந்து ஒரே ஒரு டைலாக் சொல்லி கொடுத்தனா இல்லையா அப்படிங்கிற டைலாக் சொன்னாங்க. சொன்னோன்னே முடிவு பண்ணிட்டேன், எல்லா கெட்ட மிஸ்ஸையும் இவங்க தான் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் உள்ளுக்கு வரப்போ ஸ்கிரிப்ட் எப்படி டெவலப் ஆச்சு நீங்கள் படம் பார்க்குறப்ப தெரியும். அப்படி மாற்றினது இவங்களும் ஒரு முக்கியமான காரணம். இதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் வெளியில் சொல்லாமல் இருக்கோம், இந்த படத்தில் நடிகை பத்மபிரியா அவங்க வந்து ஒரு கௌரவ தோட்டத்தில் நடிச்சிருக்காங்க, எவிட்டா மிஸ்ங்கிற கேரக்டர். அது தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான கேரக்டராக அவங்க நம்பினாங்க. ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் ரொம்ப குறைவாக இருந்தால் கூட அதை நான் பண்ணுவேன்னு கேட்டு பண்ணாங்க. அவங்க இன்றைக்கி அமெரிக்காவில் இருக்காங்க, அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். இதுக்கப்புறம் இந்த ஒரு 5 வருடங்களில் நான் வந்து இந்த கடந்த 3 வருஷம் இந்த படம் பண்ணிகிட்டு இருந்தேன். இதுக்கு நடுவுலையும் என்னை பற்றி அப்பப்போ குட்டி குட்டி நியூஸ்லாம் போட்டு இப்படி ஒரு டைரக்டர் இருக்காருன்னு சொல்லி ஞாபகப்படுத்தி அவங்க எல்லாத்துக்கும் நன்றி. வணக்கம். ஒரு நிமிஷம், பத்திரிகையாளர்கள் டைரக்டர் கேள்வி கேட்கணும். நீங்கள் கேட்டது தான் என் மகன் முதல்ல சாப்பிட்டேன், ஏன்ப்பா தங்கமீன் பேர் வச்சு அதை சாப்பிட கூட முடியாதுன்னு சொல்லி. ஒரு குழந்தைத்தனமான கேள்வியாக இருந்தாலும் ரொம்ப தர்க்கபூர்வமான கேள்வி நீங்கள் கேட்டதும் கூட தான். 2 விதமான உணவு இருக்குது, வயிற்றுக்கான உணவு, வாழ்க்கைக்கான உணவு. தங்க மீன்கள் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கான உணவு. உங்களுக்கான பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லை
ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்வியும் அந்த மாதிரி தான். சொல்லுங்கள் சார். காரணம் வந்து எங்கள் அம்மா ரோகிணி மாதிரி இருப்பாங்க. ட்ரிவாண்டத்துலேருந்து இன்றைக்கி வர முடியல, பட் இன்னைக்கு மார்னிங் நடந்த ஆடியோ லான்ச்சில் அவங்களோட இன்டர்வியூ ஸ்க்ரீன் பண்ணோம். அவங்க ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட். அவங்க நடிகை பத்மபிரியா சொல்லி தான் எங்களுக்கு அவங்கள தெரியும். அவங்க தான் என்னுடைய மனைவியாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஒரு மிக முக்கியமான கதாபாத்திரத்தில் அதுவும் ஒன்று. சொல்லப்போனால் படத்தினுடைய கதாநாயகின்னு அவங்கள தான் சொல்லணும். அவங்க பேர் ஷெல்லி. ரங்கநாதன் சார், சொல்லுங்கள் சார். மகளை பற்றி யார்ட்டையாவது கேளுங்க சார், சொல்லிடுவாங்க. சார் கோனர் நோட்ஸ் போடுறது டைரக்டரோட வேலை இல்லை சார். படத்தில் 4 சாங் சார். ஆனந்த யாழை, நதிவெல மேலே, ஃபஸ்ட் லாஸ்ட், யாருக்கும் தோழன் இல்லை. இல்லை, படம் வழக்கமான தமிழ் படத்தினுடைய அதே கால அளவில் வழக்கம் போல் இருக்கும் சார். சார் இந்த படம் வந்து பட்டிமன்றம் இல்லை சார். எந்த தீர்வுமே இந்த படம் சொல்ல. இது வன்கொடுமைக்கு எதிரான படமும் இல்லை. இந்த படம் என்னங்கிறது படம் நான் இப்போயே கதை சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். அதுக்காக இந்த படத்துலையும் இருக்கும் சார். அது இப்போமே சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன்.